வாருங்கள் என் சேனல் வைஷ்ணவ விஷயம் பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள ஆத்ம ஞானத்தை பற்றி நம்ம பிரயாசிப்போம். ஆத்மா என்பது என்ன? இந்த உடல் என்பது என்ன? உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஜனன மரண காலச்சக்கரத்தின் அர்த்தம்தான் என்ன? ஆத்ம ஞானம் என்பது ஆத்ம ஞானம் என்றால் சுய அறிவு அல்லது ஆன்ம ஞானம் என்றால் தன்னை தான் நன்றாக அறிவது. இதுதான் முக்கிய பொருள். இது ஒரு நபர் தனது உடலோ மனமோ அல்லது உணர்ச்சிகளோ அல்லை மார்க அழியாத ஆன்மா என்பதை உணர்வதுதான். இந்த ஆத்ம ஞானம் என்பது ஒரு சமுத்திரம் மாதிரி. நம்ம ஒரு நொடியில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது மிகவும் கடினமானது. ஆத்ம ஞானம் என்பது ஒரு தனி மனிதன் தன் உண்மையான இயல்பை அறிவதாகும். ஆத்மாவின் இயல்பென்றால் என்ன? பகவத்கீதை மற்றும் உபனிஷத்கணத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? ஆத்மா என்றது என்ன? அழியாததுதான் ஆத்மா. இதன் பொருள்தான் என்ன? உடல் அழியக்கூடியது, ஆனால் ஆத்மா பிறப்பு இறப்பு இல்லாதது. இது ஒரு பழைய ஆடையை மாற்றிக்கொள்வது போல் பழைய ஆடையை மாற்றி அடைவது மற்றும் புதிய ஆடையை அணிவது போலது. இதுதான் ஆத்மாவின் பரம ரகசியம், மறுபிறப்பு தத்துவம். இது ஆத்மா என்றது காலச்சக்கரத்தில் சிக்கிக்கொள்வார்கள். இந்த காலச்சக்கரத்தில் இருந்து விடுபட ஒரு ஆத்மாவாலே எப்படி முடியும்? அதுதான் தர்ம காரியம் என்றது பொருளாகும். அந்த வழியில் சென்றால் பகவான் என்றவரை பூர்ண சரணாகதி அடைந்து தர்மத்தை கடைபிடித்தால் காலச்சக்கரத்தில் இருந்து விடுபட்டு மோட்ச பாதைக்கு அந்த ஆத்மா சென்றுவிடும். நான் சொன்னேன் அல்லவா, பகவத்கீதை மற்றும் உபனிஷத்களின்படி ஆத்மா என்ற பண்புகளை கொண்டிருக்கிறது. ஒன்று என்னவென்று கேட்டால், ஆத்மா என்றதுக்கு அழிவே கிடையாது. இன்னும் ஒன்று என்னது என்று கேட்டால், அனைத்தில் இருக்கும் நிலைதான். ஆத்மா எங்கும் நிகமர நிலைத்திருக்கிறது. இது உடல், மனம் மற்றும் புத்தியை கடைந்தது. அதுதான் ஆத்மாவின் முக்கியமான ஒரு பொருளாகும். தூய்மையானது. ஆத்மா என்றது தூய்மையானது. இது இன்ப துன்பத்தினால் பாதிக்கப்படாதது என்றும் மகிழ்ச்சியோட இருக்கிறது. மாறாக காட்சி உணர்வு ஆகும். எப்பொழுதுமே ஆனந்தமும் மகிழ்ச்சியும் தான். ஆத்மாக்கு வலி இல்லை, ஆத்மாக்கு இன்ப துன்பங்களும் இல்லை. ஆத்ம ஞானத்தை எப்படி ஒருவன் அடையலாம்? இது அடையக்கூடிய வழிகள்தான் என்ன என்று நீங்கள் ஆலோசிக்கலாம். ஆத்ம ஞானத்தை பெற 3 முக்கியமான நிலைகள் உள்ளவை. அந்த 3 முக்கியமான நிலைகள் என்னது? ஸ்ரவணம் என்பார்கள். குருவின் மூலமாக அல்லது நூல்களின் மூலமாக உண்மையை கேட்கிறது. அதுதான் ஸ்ரவணம். மற்றொரு வழி என்ன? மனனம் என்பார்கள். இது என்ன? மனனம் என்பது கேட்டு விஷயங்களை சிந்திச்சு அதில்
உண்மை என்ன இருக்கிறது என்று உண்மையை தெரிந்து கொள்வதுதான் மனனம் என்பார்கள். பிறகு நிதித்தியாசனம் என்பார்கள். என்னது இது நிதித்தியாசனம்? நிதித்தியாசனம் என்றால் தெளிவு பெற உண்மையை தெரிந்து தியானத்தின் மூலம் தன் அனுபவத்தை என்ன அனுபவம் என்று மாறுதல். அதை இங்கு ஆங்கிலத்தில் சொல்ல போனால் டிரான்ஸ்டென்டல் ஸ்டேஜ் என்பார்கள். இந்த டிரான்ஸ்டென்டல் ஸ்டேஜ் என்பது ஒரு ஆத்மா தன்னை தான் உணர்வதுதான். இந்த உடலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏன் இந்த உடலில் இருக்க வேண்டும்? எவ்வளவு காலத்துக்கு இருக்க வேண்டும்? எதனால் நான் இந்த உடலில் இருக்கிறேன்? இதனால் எனக்கு என்ன பயன் என்று தன்னை தான் உணர்வதுதான் ஒரு ஆத்மாவின் முக்கிய பொருளாகும். ஆத்ம ஞானம் என்பது ஆன்மாவை பற்றிய உண்மையான அறிவை குறிக்கிறது. இது உலகை சிறந்து அறிவை கடைந்து ஒருவனின் உண்மையான சுயம் அல்லது ஆன்மாவை உணர்வது ஆகும். அதைதான் ஆத்ம ஞானம் என்பார்கள். முக்கிய கருத்துக்கள் என்ன? பொருள் என்ன இந்த ஆத்ம ஞானத்தின்? ஆத்ம ஞானம் என்பதால் நான் முன்னே சொன்னேன் இல்லையா, சுய அறிவு அல்லது ஆத்ம ஞானம் என்பது தன்னை தான் தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான பொருள். இது ஒரு நபர் தனது உடலோ மனமோ அல்லது உணர்ச்சிகளால் மாறாக அழியாத ஆத்மா என்பதை உணர்வது ஆகும். நான் இதைதான் முன்னாடி உங்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன். இதுதான் ஆத்மா. இந்த பிரம்மானந்தத்தில் ஆத்மாவின் பொருள் என்ன? இந்த உலகமே பிரம்மத்தின் வடிவம் என்றும் இப்பிறவியில் பிரம்மாண்டத்தில் இந்த ஆத்மாவின் பொருள் என்ன என்றெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டு இருக்கலாம் இல்லையா? பிரம்மாண்டத்துடன் ஆன தொடர்பு. இது என்ன? இது பிரம்மாண்டத்துடன் ஆன தொடர்பு. இந்த உலகமே பிரம்மத்தின் வடிவம் என்றும் இப்பிரபஞ்சம் பிரம்மத்தில் இருந்து வேற இல்லை என்றும் அறிவது இந்த ஆத்ம ஞானத்தில் சாரமாகும். முக்கிய அல்லது முக்தி என்றால் என்ன? விடுதலை என்றால் என்ன? முக்தி அல்லது விடுதலை. ஆத்ம ஞானத்தை அடைபவர் பிறப்பு இறப்பு என்ற சூழ்ச்சி இருந்து விடுபட்டு நிம்மதியும் பேரின்பத்தையும் அடையவர்தான். இதுவே இந்த இந்து தர்மத்தின் மோட்ச என்ற அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் எல்லாரும் யோசிப்போம் என்னவென்றால், என்னவது இது? எவ்வாறு இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியும்? சுய விசாரணை. நான் யார்? இந்த ஆத்மாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என் ஆத்மா இந்த உடலில் ஏன் இருக்கின்றது என்று அறிந்து கொள்வது மூலம் ஒருவர் உண்மையான நிலை பெற்று தேடுதல்தான் ஆத்ம ஞானத்தில் இன்னும் ஒரு முக்கியமான தத்துவம் தியானம் என்பார்கள்.
தியானம் என்றால் என்ன? எப்போ வேணும்னாலும் தியானம் செய்யலாம். ஏதாவது ஒரு இடத்தில் கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் குலதெய்வமோ உங்களுக்கு பிடித்த தெய்வத்து மீதியோ தியானம் செய்யலாம். ஆனால் தியானம் என்றது என்ன என்றால் மற்ற எதை பற்றியும் உங்களுக்கு சிந்தனையில் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த கடன் வாங்கினேன், இந்த கடனை அடைக்கணும், வாகனம் கடன் வாங்கினேன், வீட்டு கடன் வாங்கினேன், எதுவுமே மனைவியுடன் சண்டை, புருஷனோட சண்டை, என்ன செய்யணும் அதை செய்யணும், எதுவுமே தியானத்தில் இருக்கக்கூடாது. தியானம் என்றால் மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு முக்கியப்படுத்தி பூர உலகை சிதறுகளை நீக்குதல்தான். அகத்தி ஒரு தரிசித்தல், இதுதான் தியானம். வேற ஒன்று என்றால் என்ன? குருவின் உபதேசம் ஆத்ம ஞானத்தை அடைந்த ஒரு குருவின் வாக்குறுதல் மூலம் சாத்திரங்களை உணரது அறிதல். இதுதான் இன்னும் ஒரு ஆத்ம ஞானத்தை அடையும் வழி. ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் விவேகபூரணம் உள வேண்டும். விவேகம் என்றது பூர்ணமாக ஒருவனுக்கு இருந்தால் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். பக்தி மற்றும் வைராக்கியம் உலகத்தில் எத்தனையோ ஆசை. உலகத்தில் இருக்க ஆசையை துறந்து வைராக்கியத்தை கடைப்பிடித்து அந்த ஆண்டவனுடன் பகவான் சரணத்தில் போய் இறைவனிடம் சரணாகதல் அடைவது தான் ஆத்ம ஞானத்தில் முக்கியமான சாராம்சம். வைராக்கியம் என்பார்கள். மன அமைதி மற்றும் விவேகம். என்ன இது நிலை என்றால் பயமற்ற ஒரு நிலை. இன்பத்துன்பத்தை கடத்தி ஒரு ஆனந்தமயமாக சமாதி நிலை என்பார்கள். அதுதான் ஆத்ம ஞானத்தில் முக்கியமான நிலை. எந்த பாதிப்பும் இல்லாமல் உலகத்தில் பற்றுதல் இல்லாமல் வாழ்வதுதான் ஆத்மாவின் முக்கியமான நிலை. வாழ்க்கையின் உண்மையாக நோக்கத்தை புரிந்து கொள்ளுவதுதான் இந்த ஜனனம் மரணம் என்ற இந்த காலச்சக்கரத்தில் இருந்து இந்த ஆத்மாவை நான் எப்படி விடுவிக்க முடியும்? ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு பக்குவத்தை எப்படி அடைய வேண்டும் என்றெல்லாம் இதில் முக்கியமான பொருள்கள் உள்ளது. அதை தான் நாம் வர வீடியோவில் பேசிக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு என் வீடியோகள் பிடித்தால் ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.